ஆவிக்குரிய தலைமைத்துவத்தை மேம்படுத்திக் கொள்ளுங்கள், டெவலப் ஸ்பிரிச்சுவல் லீடர்ஷிப் என்ற தலைப்புல சில காரியங்களை ஆய்வு செய்திருந்தோம். இன்றைக்கு நம்ம இந்த வாசித்த இந்த வேத பகுதியிலிருந்து நெகேமியா 1ஆம் அதிகாரத்தினுடைய காரியங்களிலிருந்து சில காரியங்களை நம்ம வாசித்து கேட்டிருந்தோம். இப்ப இதனுடைய சில சார அம்சங்களை நான் சொல்லி உங்களோடு கூட இந்த செய்தியை நான் துவங்கலாம் என்று நான் யோசிக்கிறேன். ஓகே, இயேசு கிறிஸ்துனுடைய தலைமைத்துவமானது உலகளாவிய தலைமைத்துவத்தினுடைய மாதிரிகளிலிருந்து முற்றிலும் வேறுபட்ட ஒன்றாக இருக்கிறது. அவருடைய அந்த தலைமைத்துவத்துல மிக முக்கியமான அவருடைய தலைமைத்துவத்துல மிக முக்கியமா இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, மத்தேயு 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். இப்ப இந்த கிறிஸ்துவனுடைய தலைமைத்துவம் தனித்து நிற்பதற்கு ஒரு காரணம் உண்டென்றால், அவர் தன்னை ஒரு தலைவனாக காட்டிக்கொள்வதை விரும்பாமல் ஒரு ஊழியக்காரனாக தம்மை வெளிப்படுத்தினார். அந்த ஊழியக்காரனாக தம்மை வெளிப்படுத்துவதனுடைய ஒரு நிகழ்வாக அவர் தம்முடைய சீடர்களுடைய பாதங்களை கழுவினதை நாம் பார்க்க முடிகிறது. அப்போ ஒரு உண்மையான தலைவன் என்பவன் பிறருக்கு சேவை செய்கிற ஒரு நபராக இருக்க வேண்டும் என்பதை இயேசு கிறிஸ்து தன்னுடைய செயலிலே காண்பித்தார். அந்த நாட்களில் இருந்த தலைவர்கள் கட்டளைகள், அதிகாரங்கள் அல்லது தண்டனைகள் மூலமாக மக்களை வழிநடத்தி தங்களுடைய தலைமைத்துவத்தை காண்பிக்க முயற்சி செய்தனர். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ தமது மகா அன்பினாலும் இரக்கத்தினாலும் கிருபையினாலும் ஒதுக்கப்பட்ட மக்களையும் பாவிகளையும் ஏழைகளையும் கூட அவர் வழிநடத்தி அந்த மக்கள் தன் பின்னே செல்லும்படியாக அவர் நடந்து கொண்ட அந்த தலைமைத்துவத்தை நம்ம புதிய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம். ஒரு போதனையை போதிக்கிற போதகராக மாத்திரம் இயேசு கிறிஸ்து இல்லாமல் தாம் போதிக்கிறபடி வாழ்ந்த அல்லது கடைபிடித்த ஒரு நபராகவும் இயேசு கிறிஸ்து இருந்திருக்கிறார். அவர் சிலுவையில தன்னை அறைந்தவர்களும் கூட அவர் மன்னித்தார். மன்னிப்பை குறித்து போதித்த இயேசு கிறிஸ்து தம்மை சிலுவையில் அறைந்த மனிதர்களும் கூடயும் மன்னித்தார் என்று பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துடைய தலைமைத்துவத்துல அவர் ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டுவதற்கு அவர் முயற்சி செய்யவில்லை. அதற்கு மாறாக தமக்கு பின்பாக தமது பணியை தொடரக்கூடிய உண்மையான தகுதி வாய்ந்த தலைவர்களை அல்லது சீசர்களை உருவாக்குவதில் அவர் அதிக கவனம் செலுத்தினார். அந்த சீசர்களை உருவாக்குவதற்கு யாரை செலக்ட் பண்ணார்னு பார்க்கும்போது, சாதாரணமா இருந்த வேலை செய்து கொண்டிருந்த மீனவர்களையும் வரி வசூலிக்கிற சாதாரண நபர்களை அவர் தேர்ந்தெடுத்து அவர்களை பயிற்சி அளித்து உலகத்தையே மாற்றி அமைக்கும் ஒரு சிறந்த தலைவர்களாக அவர் என்ன பண்ணினார், ஏற்படுத்தினார். யூதர்களுடைய சமுதாயத்துல நிலவிய பாகுபாடுகளையும் அவர் உடைத்தெறிந்து வியாதியஸ்தர்கள், பெண்கள், சமுதாயத்துல புறக்கணிக்கப்பட்டவர்கள் எல்லாரையும் அவர் சமமாக நடத்தி அவருடைய தலைமைத்துவம் எல்லாருக்கும் உரியது என்ற செய்தியும் கூட அவர் காண்பித்தார். இயேசு கிறிஸ்துனுடைய இந்த தனித்துவமான அவருடைய தலைமைத்துவம் 2000 ஆண்டுகள் கடந்தும் கூட இன்றைக்கும் உலகமெங்கும் பின்பற்றப்படுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. சீசர்களுடைய பலவீனங்களை அவர் சகித்து கொண்டு அவர்களை வழிநடத்தும் ஆற்றல் மிக்க ஒரு தலைவராக அவர் இருந்து அவர்களையும் ஒரு சிறந்த தலைவராக உருவாக்கினார் என்று பார்க்கிறோம். அப்ப தலைமைத்துவம் என்பது தனக்கு பிறரை கீழ்ப்படிய வைப்பது உலகத்தினுடைய முறையாக இருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்துனுடைய தலைமைத்துவம் என்பது புதிய தலைவர்களை வழிநடத்தும் புதிய தலைவர்களை உருவாக்குவதாக, சீசர்களை உருவாக்குவதாக இருந்தது. அப்ப இயேசு கிறிஸ்துனுடைய தலைமைத்துவத்தோடு கூட நாம் இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு நபருடைய தலைமைத்துவத்தை நம்ம ஆய்வு செய்து பார்க்க போகிறோம். இப்ப இந்த நெகேமியா புத்தகத்தினுடைய சிறு பின்னணியை நான் சொல்லிவிட்டு இந்த செய்திக்குள்ளாக வர விரும்புகிறேன். ஆபிரகாம் என்ற ஒரு தனிப்பட்ட நபரை தேவன் அழைத்து அவனை வாக்குத்தத்தம் செய்து அவனோடு கூட உடன்படிக்கை செய்து ஈசாக்கு, யாக்கோபுக்கு பின்பு 70 நபர்களாக அவர்கள் எகிப்துக்குள்ளாக சென்று யோசேப்பினுடைய நாட்களிலே அங்க வாழ்ந்து பின்பு அவர்கள் அடிமைப்படுத்தப்பட்டு 400 ஆண்டு காலம் எகிப்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து பின்பு மோசே என்று வழிநடத்தும் தலைவனை கொண்டு தேவன் அவர்களை எகிப்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு அவர்களை வனாந்தத்தின் வழியாக 40 ஆண்டுகள் வழிநடத்தி ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் செய்த கானான் என்ற தேசத்துல அவர்களுக்கு சுதந்திரமாக தந்து அங்க குடியிருக்கும்படியாக செய்தார். அவர்களை தான் நம்ம என்ன சொல்றோம், யூதர்கள் என்று சொல்லுகிறோம். எகிப்திலிருந்து விடுதலை பெற்று
வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட அந்த தேசத்தை சுதந்திரமாக பெற்று நியாயாதிபதிகள் மூலமாக, ராஜாக்கள், தீர்க்கதரிசிகள் மூலமாக வழிநடத்தப்பட்டு தேசம் இரண்டாக பிளவுபட்ட பின்பு வடக்கு தேசம், தெற்கு தேசம் என்று பிளவுபட்டு வடக்கு தேசம் 10 கோத்திரமானது அசிரிய சிறைபிடிப்புக்குள்ளாக போய் உலகமெங்கும் சிதறடிக்கப்பட்டது. யூதேயா என்ற தெற்கு தேசமானது பாபிலோன் அரசரால் அது சிறைபிடிக்கப்பட்டு அங்க 70 ஆண்டுகள் அந்த மக்கள் என்ன பண்றாங்க, அடிமைத்தனத்திலிருந்து பின்பு தங்களுடைய சொந்த தேசத்துக்கு திரும்பினதுக்கு அப்புறம் உள்ள ஒரு நிகழ்வை தான் நாம் வாசிக்கிறோம். ஓகே, அப்ப இவங்க எப்ப அந்த அடிமைத்தனத்துக்குள்ள போறாங்கன்னா கிமு 608 அந்த சமயங்களில 3 குழுக்களா உள்ள போறாங்க. அதே மாதிரி பாபிலோன்ல இருந்து விடுதலை பெற்று எப்ப வெளியே வராங்கன்னா கிமு 538க்கு அப்புறம் 3 குழுக்களாக வெளியே வராங்க. 3 குழுக்களாக அடிமைத்தனத்துக்குள்ள போறாங்க. 70 ஆண்டு காலம் அடிமைத்தனம், 3 குழுக்களாக 70 ஆண்டு காலம் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்று வராங்க. முதல் குழு எப்ப வராங்கன்னா செருபாபேல் என்ற தலைவருடைய தலைமைத்துவத்துல கிமு 538ல கோரேஸ், தரியோ அந்த ராஜாக்களுடைய நாட்களில, பெர்ஷியா ராஜாக்களுடைய நாட்களில பாபிலோனிய சிறைபிடிப்பிலிருந்து சுமார் 50,000 பேர் விடுதலை பெற்று எருசலேமுக்கு அவர்கள் வந்து இடிந்து கிடந்த தேவாலயத்தை அவர்கள் கட்டி எழுப்புகிறதை முதல் குழு செய்கிறதை எஸ்ரா முதல் அதிகாரத்திலிருந்து 6ஆம் அதிகாரம் வரைக்கும் நீங்கள் வாசிக்கும் போது செருபாபேலுடைய காரியங்களை நாம் பார்க்க முடியும். பின்பு 2ஆம் குழு பார்த்தீங்கன்னா எஸ்ரா என்ற நபருடைய தலைமைத்துவத்துல முதலாம் அர்த்தசாஷ்டா என்று சொல்லுவார்கள். எஸ்ரா 7ஆம் அதிகாரத்திலிருந்து 10ஆம் அதிகாரம் வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது செருபாபேல் முதல் குழுவாக வந்ததுக்கு அப்புறம் 80 ஆண்டுகள் கழித்து ஒரு பெரிய குழுவோடு கூட 2ஆம் குழுவாக எருசலேமுக்கு எஸ்ராவுடைய தலைமையில ஜனங்கள் வந்து அவர்கள் வேத பிரமாணத்தை கற்றுக்கொண்டு ஆவிக்குரிய சமூக சீர்திருத்தங்கள் உண்டாகும்படியாக நடந்த காரியங்களை எஸ்ரா 7ஆம் அதிகாரத்திலிருந்து 10ஆம் அதிகாரம் வரைக்கும் வாசிக்கிறோம். 3வது குழுவாக எப்ப வந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த நெகேமியாவுடைய நாட்கள்ல எப்பன்னு பாத்தீங்கன்னா கிமு 445 அதே முதலாம் அர்த்தசாஷ்டாவுடைய நாட்களிலே, அதாவது எஸ்ரா வந்து 13 ஆண்டுகள் கழித்து எருசலேமுக்கு 3வது குழுவாக நெகேமியாவுடைய தலைமையில அவர்கள் வந்து அந்த எருசலேமை சுற்றி இருக்கிற அந்த இடிந்து கிடந்த அந்த நகரத்தினுடைய மதில் சுவர்களை அவர்கள் என்ன பண்றார்கள், கட்டி அமைக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். அப்ப முதல் குழு செருபாபேல், 2ஆம் குழு எஸ்ரா, 3வது குழு நெகேமியா. அப்ப செருபாபேல் வந்து ஒரு சிறு குழுவாக வந்து தேவாலயத்தை அவர்கள் சீரமைக்கிற பணிகளை ஆரம்பித்து அதை கட்டி எழுப்புகிறார்கள். எஸ்ராவுடைய நாட்களில வந்து ஜனங்கள் வேத பிரமாணத்தை கற்றுக்கொண்டு ஆவிக்குரிய சமூக சீர்திருத்தத்தை தங்களுக்குள்ளாக நிகழ்த்த தங்களை தாழ்த்துகிறதை பார்க்கிறோம். நெகேமியாவுடைய நாட்களில இடிந்து கிடந்த நகரத்தினுடைய மதில் சுவர்களை கட்டி அமைக்கிற காரியங்களை 3 குழுக்களுடைய நாட்களில நடந்ததை பார்க்கிறோம். இப்ப இந்த 3 குழுவாக இவர்கள் வந்ததை நாம் புரிந்து கொள்ளும் போது செருபாபேல் ஆலயத்தை கட்டாமல் இருந்திருந்தால் பின்னாட்களிலே எஸ்ரா வந்து ஆராதனையோ போதனையோ செய்திருக்க முடியுமா? யார் முதல் குழுவா வெளியே வரா? செருபாபேல் வரலன்னா எஸ்ரா வந்து ஆராதனையோ போதனையோ செய்ய முடியுமா? ஏன்னா ஆலயம் என்ன பண்ணல, சீரமைக்கப்பட்டிருக்காது. அப்ப முதலாவது பணி ஆலயத்தை சீரமைப்பது. அதுக்கப்புறம் ஆராதனையில அவர்கள் எஸ்ரா மூலமாக அந்த ஆலயத்தில ஆராதிப்பது அல்லது போதனைகள் சொல்லுவது என்று பார்த்து அவர்களுக்கு உண்டான சீர்திருத்தத்தை பார்க்கிறோம். இந்த எஸ்ராவும் நெகேமியாவும் ஒரே காலகட்டத்துல எருசலேம்ல இணைந்து செயல்பட்ட பணியாற்றிய ஒரு ஊழியர்களாக, தேவனுடைய ஊழியர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். இப்ப நெகேமியா மதில் சுவர்களை கட்டி முடித்து அவன் எஸ்ராவை அழைத்து மக்கள் முன்னிலையில் வேத புத்தகத்தை வாசிக்க செய்கிற காரியங்களை நம்ம என்ன பண்ணுகிறோம், இந்த நெகேமியா புத்தகத்துல வாசிக்க முடியும். அப்ப நெகேமியா ஒரு அரசாங்க அதிகாரியாக நிர்வாகத்தை கவனிக்கும் பொறுப்பை பெற்று ஆசாரியனாக இருந்த எஸ்ராவை ஆவிக்குரிய காரியங்களிலே வழிநடத்த உதவிகரமாக நெகேமியா இருந்ததை நாம் பார்க்கிறோம். இந்த நெகேமியாவை பற்றி பார்க்கும்போது அவர் வந்து யூதாவினுடைய தலைவராக அவர் அறியப்படுகிறார். செருபாபேல் யாருன்னு தெரியுங்களா? செருபாபேல் யாரு? இப்ப எந்த ராஜாவுடைய நாட்களில இவர்கள் அடிமைத்தனத்துக்குள்ள போறாங்க?
இல்ல, யூதாவினுடைய எந்த ராஜாவினுடைய நாட்கள்ல யூதா அடிமைக்குள்ளாக பாபிலோனுக்குள்ளாக போறாங்க? இஸ்ரேல் முதல்ல போயிருச்சு அசிரிய சிறைபிடிப்பு. அதுக்கு பின்பு இரண்டாவதாக யூதேயா பாபிலோனிய சிறைபிடிப்புக்குள்ள போகுது. அப்ப யூதாவில ராஜாவா இருந்தது யாரு? இப்ப பாத்தீங்கன்னா முதல் ராஜா யாரு? சவுல். இரண்டாவது ராஜா தாவீது. மூன்றாவது ராஜா, இது ஒருங்கிணைந்த தேசமாக இருக்கும்போது. சாலமோனுக்கு அப்புறம் தேசம் இரண்டாக பிளவுபடுகிறது. இஸ்ரவேல் ராஜாக்கள், யூதா ராஜாக்கள். இஸ்ரவேல் அசிரிய சிறைபிடிப்புக்குள்ள போயிருச்சு. பின்பு யூதேயா சிறைபிடிப்புக்குள்ள போகுது. சிறைபிடிப்புக்குள்ள போகும்போது இவங்களுடைய கடைசி ராஜாவா எகோனியா அல்லது யோயாக்கின் இருந்தார். ஓகேங்களா? அப்ப எகோனியா மற்றும் பெத்தாயா அவங்களுடைய ஜெனரேஷன்ல தான் செருபாபேல் வர்றார். அப்ப செருபாபேல் யாருன்னா தாவீதினுடைய ராஜாவுடைய வம்சத்துல வரக்கூடிய ஒரு இளவரசர். யாரு? பிறப்பின் அடிப்படையில யூதாவினுடைய கோத்திரத்துல தாவீதினுடைய வம்சத்துல வரக்கூடிய ஒரு நபர் தான் யாருங்க? செருபாபேல். இப்ப எஸ்ரா யாருன்னு பாத்தீங்கன்னா, எஸ்ரா ஒரு ஆசாரியன் மற்றும் வேத பாரகனாக இருக்கிறதை பார்க்கிறோம். நெகேமியா யாருன்னு பாத்தீங்கன்னா, அவர் பெர்சியா ராஜாவினுடைய ஒரு அரசு பதவியில இருந்த ஒரு நபராக இருக்கிறார். அப்ப இந்த ஆலய வழிபாட்டை தொடங்குவதற்கு முதலாவது செருபாபேல் என்ற இளவரசரை தேவன் பயன்படுத்துகிறார். பின்பு மக்களுடைய உள்ளங்களை சீரமைப்பதற்கு எஸ்ரா என்ற வேத பாரகனை, போதகரை தேவன் பயன்படுத்துகிறார். நகரத்தினுடைய மதில்களை, பாதுகாப்பான அந்த மதில்களை கட்டுவதற்கு நெகேமியா என்ற அந்த நிர்வாகியை தேவன் என்ன பண்ணுகிறார்? பயன்படுத்துகிறார். அப்ப செருபாபேல், எஸ்ரா, நெகேமியா இவர்கள் மூவருமே பாபிலோனிய சிறையிருப்புக்கு பின்பு 3 குழுக்களாக வந்து எருசலேம் மற்றும் மக்களுடைய உள்ளங்கள் மற்றும் மதில் சுவர்களை அவர்கள் கட்ட, சீரமைக்க மிக பேருதவியாக அவர் இருந்திருக்கிறதை வரலாறு நமக்கு தெரியப்படுத்துகிறது. அப்ப இந்த நெகேமியா குறித்து தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், குறிப்பாக இன்றைக்கு கவனிக்க போகிறோம். ஏனென்றால் நெகேமியா பழைய ஏற்பாட்டினுடைய அந்த தலைமைத்துவத்துல இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்திய உன்னத தலைமைத்துவத்துக்கு ஒரு மிக சிறந்த ஒரு நிழலாக, ஷேடோவாக யார் இருக்கிறான்னு பாத்தீங்கன்னா இந்த நெகேமியா இருக்கிறார். ஓகே, அப்ப இயேசு கிறிஸ்துனுடைய தலைமைத்துவத்தை நாம் அறிந்திருக்கிறோம். இன்றைக்கு நெகேமியாவுடைய தலைமைத்துவத்தை பார்த்து இவர்களுடைய பழைய ஏற்பாட்டினுடைய நிழல் தலைமைத்துவமும் புதிய ஏற்பாட்டினுடைய நிஜம் தலைமைத்துவமும் எவ்வாறு ஒத்திருக்குங்கிறத நம்ம ஆய்வு செய்துட்டு வரலாம். முதலாவது இந்த நெகேமியா குறித்து நாம் பார்க்கும்போது, அவர் தன்னுடைய மகிமையை துறந்து மக்களுடைய துயரத்தில் அவர் என்ன பண்ணுகிறார்? பங்கெடுக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். நெகேமியா 1 அதிகாரம் 3 மற்றும் 4. இப்ப நெகேமியாவை இந்த பணிக்கு அழைத்தது யாரு? நெகேமியா முதலாவது என்ன கேள்விப்படுறாரு? எருசலேமினுடைய அலங்கம் இடிப்பட்டதையும் அதனுடைய வாசல்கள் அக்கினியினால் சுட்டரிக்கப்பட்டதையும் கேள்விப்படுகிறார். இந்த பணியில தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளும்படியாக நெகேமியாவை அழைத்தது யாரு? இஸ்ரேல் ஜனங்கள், யூத ஜனங்கள் அழைத்தார்களா? மக்களுடைய துயரத்துல ஒரு தலைவனாக தன்னுடைய மகிமையை துறந்து தான் பங்கெடுக்கிறத நெகேமியாட்ட நம்ம என்ன பண்ண முடியுதுங்க? பார்க்க முடிகிறது. இப்ப நெகேமியா பெர்சியா பேரரசனுடைய அர்த்தசாஸ்திராவினுடைய மிக உயர்ந்த ஒரு பாதுகாப்பான ஒரு நிர்வாகமா இருந்த பான பாத்திரக்காரன் என்ற பதிவில இருந்ததை நம்ம அந்த அதிகாரத்தினுடைய 11ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். அப்ப அரமனுடைய சுகபோகங்கள்ல வாழ்ந்த இந்த நெகேமியா எருசலேமுடைய மதில்கள் இடிக்கப்பட்டு தன்னுடைய ஜனங்கள் நிந்தை அடைந்து கிடைக்கிறார்கள் என்ற செய்தியை கேட்ட உடனே தன்னுடைய பதவியை காட்டிலும் தன்னுடைய மக்களுடைய துயரத்தில் பங்கெடுக்க வேண்டும் என்று ஆபத்துகள் நிறைந்த அந்த களப்பணிக்கு அவர் வர துணிந்த ஒரு செயலை நம்ம இந்த 1ஆம் அதிகாரத்துல என்ன பண்ண முடியுது? பார்க்க முடிகிறது. நீங்கள் இயேசு கிறிஸ்துவை யோசிச்சு பாருங்களேன். இயேசு கிறிஸ்து அவர் தான் தேவனுடைய ஒரே பேரான நித்திய குமாரன் என்பதையும் தேவனுக்கு சமமா இருப்பதையும் அவர் அறிந்தும் கூட அவர் என்ன பண்ணாருங்க? தம்முடைய சாயலில சிருஷ்டிக்கப்பட்ட மனித குலத்தை மீட்பதற்காக அவர் அடிமையின் ரூபம் எடுத்தார் என்று பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6-8 வசனங்கள்ல வாசிக்கிறோம். அப்ப நெகேமியா எப்படி மக்களுடைய துயரத்துல பங்கெடுத்தாரோ தன்னுடைய மகிமையை இழந்து, அதே போல இயேசு கிறிஸ்து தன்னுடைய பரலோக மகிமையை இழந்து
மனிதனை மீட்பதற்காக அவர் பூமிக்கு வருவதற்கு இந்த அடிமையினுடைய ரூபத்தை எடுத்தார் என்று பார்க்கிறோம். அப்ப தலைமைத்துவத்துல முதல் விஷயம் கவனிக்கிறோம், தன்னுடைய மகிமையை துறந்து மக்களுடைய துயரத்தில் பங்கெடுக்கிறதை பார்க்கிறோம். இரண்டாவது, அவர்களுடைய தலைமைத்துவத்தினுடைய ஒற்றுமையை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இரண்டாவது விஷயத்தை பார்க்கிறோம், அதிகாரம் செலுத்தாமல் அடிமையாக அவர்கள் என்ன பண்ணினார்கள், வேலை செய்திருக்கிறார்கள். இப்ப நெகேமியா யூதா தேசத்தினுடைய தலைவனாக அல்லது கவர்னராக அவர் நியமிக்கப்பட்ட போதும் கூட, எல்லா அதிகாரமும் இருந்த போதும் கூட, ராபோஜனத்தில் பங்கு பெறும் உரிமை இருந்த போதும் கூட, அவர் தனக்குரிய அதிகாரத்தை சலுகைகளை அவன் பயன்படுத்தாமல் சாதாரண மக்களோடு சேர்ந்து ஒரு மதில் கட்டும் வேலையை செய்வதற்கு ஒரு துணிந்த ஒரு தலைவனாக இருந்திருக்கிறார். நெகேமியா 4:23 பாருங்க. இப்ப நெகேமியா யாரு? நெகேமியா யாரு? அர்த்தசாஷ்டாவினுடைய பானபாத்திரக்காரனாக இருந்து யூதாவினுடைய அதிபதியாக, அதாவது கவர்னராக அந்த அரசு பதவியை பெற்ற ஒரு நபராக 3வது குழுவாக அரசாங்க அனுமதியோட கூட யூதேயாவுக்கு வருகிறார். அப்ப வந்த அவர் தன்னுடைய ஜனங்களை தான் அதிகாரம் செலுத்தாமல் அவர்களோட கூட ஒரு அடிமையாக என்ன பண்றாரு, வேலை செய்கிறதை நம்ம என்ன பண்ணுகிறோம், பார்க்கிறோம். அப்ப அவருடைய வஸ்திரங்களை அவர் களைந்து போடாதபடி ஜனங்களோடு ஜனங்களாக தன்னுடைய பணியை செய்கிறார். நெகேமியா 5:14 பாருங்க. வேலையை செஞ்சிருக்கிறாரு, என்னவும் வாங்கல, சம்பளமும் வாங்காம, அதிகாரத்தை செலுத்தாம ஒரு அடிமையா மக்களோட மக்களாக நின்று செயல்பட்ட ஒரு தலைவராக இருக்கிறார். நீங்க யோசிச்சு பாருங்களேன், இயேசு கிறிஸ்துவ அவர்தான் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த தேவன். எல்லாம் அவருடைய அதிகாரத்துக்குள்ளாக இருக்கிறது. அவர் யூதருடைய ராஜா. ஏன்? தாவீதினுடைய வம்சத்துல வந்த தாவீதினுடைய வேர் அல்லது கிளை என்று அழைக்கப்படுகிறார். அப்பேற்பட்ட அதிகாரமும் வல்லமையும் இருந்த போதிலும் கூட அவர் தம்முடைய சீசர்களுக்கு பணிவிடை செய்து ஒரு ஊழியக்காரனாக இருந்து அந்த கடைசி ராபோஜத்தின் போது ஒரு அடிமையை போல தன்னுடைய சீசர்களுடைய பாதங்களை கழுவினார் என்று நம்ம என்ன பண்றோம், பார்க்கிறோம். அப்ப தலைமைத்துவத்துல இரண்டாவது அவங்களுடைய பண்புகளை பார்த்து கொண்டு வருகிறோம். அதிகாரம் செலுத்தாமல் அடிமைகளாக அவர்கள் வேலை செய்கிறதை பார்க்கிறோம். மூன்றாவது விஷயத்தை பார்க்கலாம். எதிர்ப்பு, விமர்சனங்கள், பரியாசங்கள் வந்த போது அவர்கள் தைரியமாக என்ன பண்ணுகிறார்கள், எதிர்கொண்டார்கள் என்று எதிர்கொள்ளுதலை பார்க்க போகிறோம். நெகேமியா 4:9 பாருங்களேன். நாங்கள் எங்கள் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி அவர்கள் நிமித்தம் இரவும் பகலும் ஜாபம் காக்கிறவர்களை வைத்தோம். அதாவது எதிர்ப்பு, விமர்சனம், பரியாசங்கள் மத்தியிலும் கூட தைரியமாய் எதிர்கொள்ளுகிற நெகேமியாவுடைய தலைமைத்துவத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். நெகேமியா அலங்கத்தை புதுப்பிக்க முயன்ற போது சிலர் அவனுக்கு எதிராக செயல்படுறாங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா சன்பல்லாத், தொபியா, அம்மோனியர், அஸ்தோத்தியர், அரபியர் அவனுக்கு எதிராக அவர்கள் எதிர்ப்புகளை காண்பித்து அவனை எரிச்சலடைய செய்து அவனுக்கு எதிராக யுத்தம் செய்ய கட்டுப்பாடு பண்ணி கொண்ட ஒரு நிலை, சாதகமான சூழ்நிலை கிடையாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில நெகேமியா அவர்களுடைய எதிர்ப்புகளுக்கு, விமர்சனங்களுக்கு, பரியாசங்களுக்கு பயப்படாமல் ஜெபத்தோடு எச்சரிக்கையாக தம்முடைய பணியை தொடர்ந்து இருக்கிறதை பார்க்க முடிகிறது. நீங்க இயேசு கிறிஸ்துனுடைய தலைமைத்துவத்துல பாருங்களேன். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில ஊழியத்தை அவர் செய்யும் போது அவருக்கு சாதகமான சூழ்நிலை இருந்துச்சா? அவருக்கு எதிராக அவருடைய மத தலைவர்கள், யூதர்களுடைய மத தலைவர்களா இருந்த பரிசேயர்கள், சதிசேயர்கள், வேதப்பாரர்கள் அவருக்கு எதிராக செயல்பட்டு அவரை பரியாசம் செய்து அவரை எதிர்த்து அவரை விமர்சனம் செய்து கொண்டிருந்தனர். இறுதியில் அவரை சிலுவையில் அறையும்படியாக ஒப்பு கொடுக்கவும் செய்தனர். ஆனால் இயேசுவோ அந்த விமர்சனங்களுக்கோ, எதிர்ப்புகளுக்கோ, பரியாசங்களுக்கோ அவர் பயப்படாமல் அவர் தம்முடைய மரணத்தின் மூலமாக பிதாவினுடைய சித்தத்தை பூமியில நிறைவேற்றினார் என்று பார்க்கிறோம். கரெக்டா இல்லையா? அப்ப தலைமைத்துவத்துல எதிர்ப்பு, விமர்சனம், பரியாசங்களை தைரியமா எதிர்கொண்ட ஒரு நிலையை நெகேமியா மற்றும் இயேசு கிறிஸ்துவோட பார்க்கிறோம். இறுதியாக இடிந்து போன அந்த சுற்றுச்சுவரை அவர்கள் என்ன பண்றார்கள், விரைவாக கட்டி எழுப்புகிறார்கள். இடிந்து போனதை விரைவாக கட்டி எழுப்புதல் நெகேமியாவுடைய ஒரு முக்கிய நோக்கமாக எது இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, இந்த எருசலேமுடைய மதில் சுவர்களை புதுப்பிப்பது, ஜனங்களை பாதுகாப்பது, ஒரு தேசமாக அவர்களை தங்களுடைய அடையாளத்தை மீட்டெடுப்பது அவருடைய முக்கியமான நோக்கமாக இருந்தது. அப்ப அவர் சரியான வகையில திட்டமிட்டு செயல்பட்டு வெறும் 52 நாட்களில அந்த மதில் சுவரை கட்டி முடித்து அவர் சரித்திரம் படைத்திருக்கிறதை நெகேமியா 6:15 வாசிக்கலாம். ஓகே, 52 நாளுக்குள்ளாக அது கட்டப்பட்டு எலூல் மாதம் 25ஆம் தேதியிலே முடிந்தது என்று வாசிக்கிறோம். அப்ப அவர் திட்டமிட்டு செயல்பட்டதனால்
52 நாட்களில் அந்த மதில் சுவரை அவர் என்ன பண்ணியிருக்கிறார்? கட்டி முடித்து சரித்திரம் படைத்திருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அப்ப இயேசு கிறிஸ்து பாவத்தினால் இடிந்து கிளந்த இந்த தேவன் மற்றும் மனிதனுக்கான இந்த உறவு முறையை மீட்டெடுப்பதற்கு மனம் திரும்பியவர்களை தேவனுடைய ஆவியினால் அவருடைய சரீரமாகிய சபையில இணைத்து அவரை தேவனுடைய ஆலயமாக அவர் என்ன பண்ணுகிறார்? மாற்றுகிறார் என்று பார்க்கிறோம். எப்படி இடிந்து போனதை விரைவாக குறைந்த நாட்களில், அதாவது 52 நாட்களில் நெகேமியா அந்த மதில் சுவர்களை கட்டி எழுப்பினாரோ, அதே போல இயேசு கிறிஸ்து தேவனுக்கும் மனிதனுக்குமான உறவிலே மனிதன் அவன் விலகி போனவனாக விழுந்து போனவனாக இருக்கும்போது அந்த உறவை மீட்டெடுப்பதற்கு அவரை யாரெல்லாம் தேவனுடைய ஒரே பேரான குமாரன் என்று விசுவாசிக்கிறார்களோ, மனம் திரும்புகிறார்களோ, அவர்களுக்கு தேவனுடைய ஆவியை தந்தரலே அவருடைய சரீரமாகிய சபையில் இணைத்து தேவன் வாசம் செய்யும் ஆலயமாக அவர்களை கட்டி எழுப்புகிறார் என்று நாம் பார்க்கிறோம். இப்ப இந்த நெகேமியாவுடைய இந்த அவருடைய வாழ்க்கையில அவருடைய தலைமைத்துவத்துல அந்த சரித்திரத்துல மிக முக்கியமானதாக பார்க்கக்கூடிய இந்த மதில் சுவரை அவர் எப்படி 52 நாட்கள்ல கட்டி முடித்தாருங்கிறத நம்ம பார்த்து இந்த செய்தியை என்ன பண்ணலாம்? நிறைவு செய்யலாம். இந்த நெகேமியா இந்த மதில் சுவரை கட்டமைத்த காரியங்களிலிருந்து நமக்கு கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் இருக்கு, சிந்திக்க வேண்டிய காரியங்கள் இருக்கு. முன்கூட்டியே திட்டமிடல் மற்றும் தரவு சேகரிப்பு, ப்ரீ பிளானிங் அல்லது டேட்டா கலெக்ஷன் சொல்லலாம். இப்ப பாத்தீங்கன்னா நெகேமியா எருசலேமுக்கு வந்த உடனேயே எடுத்த எடுப்பிலேயே அவருடைய வேலையை என்ன பண்ணல? தொடங்கல. 3 நாள் அவர் என்ன பண்ணார்னா அமைதியாக அந்த அந்த பகுதிகளை என்ன பண்ணாரு? அவர் ஆய்வு செய்து சுற்றி பார்த்தார் என்று பார்க்கிறோம். நெகேமியா 2ஆம் அதிகாரம் 11-12 பாருங்களேன். இப்ப நெகேமியாக்கு அதிகாரம் இருக்கு, கரெக்டா? அர்த்தசாஸ்திராவுடைய அனுமதி இருக்கு, யூதர்களுடைய அதிபதியா வந்திருக்காரு. அவர் நினைத்தா வந்த உடனே அவருடைய பணியை என்ன பண்ணலாம்? துவங்கி இருக்கலாம். ஆனால் அவர் முன்கூட்டியே திட்டமிட்டு தரவுகளை சேகரித்ததை வேத வசனங்கள் நமக்கு என்ன பண்ணுது? தெரியப்படுத்துகிறது. அவர் எருசலேமுக்கு வந்த உடனே வேலையை தொடங்காமல் 3 நாட்களாக அமைதியாக இருந்து யாருக்கும் தெரியாமல் இடிந்த மதில்களை, சுட்டரிக்கப்பட்ட அந்த வாசல்களை இரவோடு இரவாக அவர் சென்று நேரில் பார்த்து அவைகளை ஆய்வு செய்து சோதனை செய்து முழுமையாக அதனுடைய இழப்புகளை அவர் மதிப்பிட்டதை பார்க்க முடியுது. 13ஆம் வசனம் வாசிட்டீங்களா? அப்ப ஆண்டவருடைய பிள்ளையாக நெகேமியா 1ஆம் அதிகாரத்துல ஜெபிக்கிறாரா? 2ஆம் அதிகாரத்துல என்ன பண்றாரு? தரவுகளை சேகரித்து திட்டமிடுகிற பிளான் பண்றாரு. முதல்ல பிளான் வேண்டும். ஓகே. 2ஆவதாக தன்னுடைய பணிக்கு தேவையான வளங்களை முன்கூட்டியே தயார் செய்கிறார். ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்னு சொல்லுவாங்க. அதாவது வேலையை தொடங்கிய பிறகு பொருட்களுக்காக காத்திருப்பது நேரத்தை வீணடிக்கும். ஆனால் நெகேமியா இதை முன்கூட்டியே யோசித்து இருக்கிறதை பார்க்க முடியுது. நீங்க யோசிச்சு பாருங்க, நெகேமியா இப்ப எங்கிருந்து வராரு? நெகேமியா எங்கிருந்து வராரு? பாபிலோன்ல இருந்து 3வது குழுவாக எருசலேமுக்கு வரப்போகிறார். அவருக்கு இங்க இடிக்கப்பட்ட மதில் சுவர்களும் சுட்டரிக்கப்பட்ட காரியங்களும் அவர் கேள்விப்பட்டு மக்களுடைய துயரத்தில் பங்கெடுப்பதற்காக அவர் துணிந்து அந்த செயலில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள முயற்சி செய்யும் போது அவர் எவ்வளவு ஞானமா தன்னுடைய வேலைக்கு தேவையான பொருட்களை குறித்து அவர் நேரத்தை வீணடிக்காமல் திட்டமிட்டு தேவையான வளங்களை முன்கூட்டியே தயார் செய்து வந்திருக்கிறதை வேதவசனம் தெரியப்படுத்துகிறது. 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிங்களா? தேவாலயத்துக்கு இருக்கிற அரண்னுடைய கதவு வேலைக்கும் நகர அலங்கத்தினுடைய வேலைக்கும் தங்க போகிற வீட்டினுடைய வேலைக்கும் தேவையான மரங்களை வனத்து காவலானாகிய ஆசாப் எனக்கு கொடுக்கும்படிக்கு அவனுக்கும் ஒரு கடிதம் கட்டளையிடப்படுவதாக என்றேன். என் தேவனுடைய தயவுள்ள கரம் என்மேல் இருந்தபடியினால் ராஜா அவைகளை எனக்கு. அப்ப ஏற்கனவே முன்கூட்டியே தனக்கு தேவையான வளங்களை குறித்து தயார் செய்ய வேண்டிய ஒரு யோசனை அவருக்குள்ள இருந்திருக்கா? செய்ய போற வேலை ஒண்ணு இருக்கு, நான் செய்ய போகிறேன், அதுக்கான நேரம் குறைவா இருக்கு, அந்த குறைவான நேரத்துல அந்த வேலையை நான் முடிக்கணும். அப்ப நான் என்ன பண்ணணும்? அதுக்கு ஆயத்தமா நான் போகணும்ல. அப்ப மரங்களை வாங்குவதற்கு காடுகளுடைய காவலாளியா இருக்கக்கூடிய ஆசாப், நமக்கு எப்படி இங்க ஃபாரஸ்ட் ஆபீசர் இருக்காங்களோ அங்க மாதிரி காடுகளுடைய காவலாளியாக ஆசாப் இருந்திருக்கிறார். அப்ப அவர் மூலமாக இந்த ஆலயத்துக்கு தேவையான பொருட்களை வாங்குவதற்கு ராஜாவின் இடத்துல இருந்து அதிகாரப்பூர்வ கடிதங்களை அவர் பெற்றுக்கொண்டிருக்கிறார். அப்ப மூலப்பொருட்களை, ரா மெட்டீரியல்ஸ்களை முன்கூட்டியே உறுதி செய்ததால் கட்டுமான பணி எவ்வித தடையும் இன்றி தொடர்ந்து வேகமாக நடைபெற்றது.
அப்ப முதல் விஷயம் பார்க்கிறோம், முதல்ல போயிட்டு அவர் தரவுகளை சேகரித்து அதை சோதித்து முதல்ல 3 நாள் அமைதியா என்ன செய்யணுங்கிறத திட்டமிட்டார். கரெக்டுங்களா? இரண்டாவதா என்ன பண்றாரு, தான் செய்ய போற வேலைக்கு தேவையான வளங்களை முன்கூட்டியே தேவை என்பதை அறிந்து தன்னுடைய ராஜாவின் மூலமாக சம்பந்தப்பட்டவர்களிடம் அனுமதி பெற்று அதற்கான கடிதங்களை பெற்றுக்கொண்டு அதுக்கான பொருட்களையும் பெற்ற ஒரு நபராக தான் என்ன பண்றாருங்க வந்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். மூன்றாவதாக வேலை பகிர்வு மற்றும் அதிகார பரவலாக்கும். ஒருவரே எல்லா வேலைகளையும் செய்ய நினைத்தால் காலம் வீணாகுமா ஆகாதா? அப்ப என்ன பண்றாருன்னா, நெகேமியா ஒட்டுமொத்த பணிகளையும் சிறு சிறு பகுதிகளாக பிரித்து அவர் என்ன பண்றாரு, வேலை வாங்குறத பார்க்கிறோம். நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள், நெகேமியா 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 23 மற்றும் 28. இப்ப வேலையை எப்படி அவர் 52 நாள்ல முடிச்சாரு? முன்னாடி 3 நாள் போயிட்டு சர்வே எடுத்தார். என்ன தேவை, எப்படி செய்யணும், எங்க ஆரம்பிக்கணும், எப்படி பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு, இந்த வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அதிகாரிகளிடம் அனுமதி பெற்று கடிதங்கள் மூலமாக தேவையான பொருட்களை கொண்டு நேரத்தை விரயம் பண்ணாமல் நேரத்தை வீணடிக்காமல் செய்வதற்கு சிந்தித்திருந்தார். மூன்றாவதா பார்க்கிறோம், எல்லாருக்கும் வேலைகளை பகிர்ந்து கொடுத்து அந்த அதிக பரவலாக்கல் மூலமாக அந்த வேலைகளை விரைந்து முடிப்பதற்கு அவர் திட்டமிட்டிருக்கிறார். நீங்க மிக முக்கியமா இந்த வசனங்களை வாசிக்கும் போது பல தங்களுக்கு வீட்டுக்கு எதிரே உள்ள மதில்களை கட்டும்படியாக அவர்கள் என்ன பண்ணினார்கள், பணிக்கப்பட்டிருக்கார்கள். சரிங்களா? இப்ப என்னன்னா, வேலைக்கு தூரமா போகிறது ஒரு ரகம், வீட்டுக்கு அருகாமையிலே வேலை பார்க்கறது ஒரு விதம். சரிங்களா? இப்ப அங்க இருக்கிற யூதர்கள் அவரவர்கள் வீட்டிலிருந்து வேலை ஸ்தலம் அருகாமையில் இருக்கும் போது நேரம் மிச்சமாகுமா? வேலையை விரைவா முடிக்கலாமா? ஏன்னா அவன் அர்த்தசாஸ்திரத்திலிருந்து அனுமதி பெற்று வரும்போதே இவ்வளவு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள நான் வந்துருவேன்னு சொல்லிட்டு தான் போறாரு. அங்க குறிப்பிட்ட காலத்துக்குள்ள வரேன்னு சொல்லிட்டு இவர் ஜாலியா பொறுமையா அந்த வேலையை செய்ய முடியுமா? அப்ப சரியான திட்டமிடுதல் இருந்துச்சு. முன்கூட்டியே அதுக்கு தேவையான ரா மெட்டீரியல் பொருட்களை அவர் ஆயத்தப்படுத்தி இருந்தாரு. மூன்றாவதாக வேலைகளை பகிர்ந்து கொடுத்திருந்தார். வேலைகளை பகிர்ந்து கொடுத்ததுனால அது விரைவாக செய்வதற்கு ஏதுவானதாக இருந்தது. குறிப்பாக தங்களுடைய வீட்டுக்கு எதிராக அவர்களுக்கு வேலை இருக்கும் போது வேலைக்கு வர நேரம் மிச்சம் தானே, அந்த நேரத்தை அந்த வேலையில செய்யலாம் தானே. ஓகே, தங்களுடைய வீட்டுக்கு எதிரே அந்த மதிலை கட்டும் பணி இருந்ததுனால அவர்களுக்கு குழு குழுவாக அந்த வேலைகள் பொறுப்புகள் பிரிக்கப்பட்டு வழங்கப்பட்டதுனால அவர் தங்களுடைய சொந்த வீட்டுக்கு பாதுகாப்பாக எண்ணி அவர்கள் அந்த வேலையை மிக நேர்த்தியாக விரைவாக ஒரே நேரத்தில் அவர்கள் வேலை செய்து பல இடங்களில் ஒரே சமயத்தில் வேலை நடந்திருக்குமா நடந்திருக்காதா? அப்ப நெகேமியா அவர் வேலையை பகிர்ந்து அதை பரவலாக்கி அனைவருக்கும் பகிர்ந்து கொடுத்து ஆசாரியர்கள், பிரபுக்கள், தட்டர்கள், தைலக்காரர்கள் என அனைத்து தனிப்பவர்களுக்கும் வேலைகளை பிரித்து தந்து அந்த வேலையை விரைவாக செய்வதற்கு அவர் என்ன பண்ணாரு, அதிகார பகிர்வு செய்திருந்தார்னு பார்க்கிறோம். ஓகே, கடைசியாக இப்ப 4வது பார்க்கிறோம், அவருடைய கவன சிதறல்களை தவிர்த்து இலக்கில் தெளிவுடன் அவர் என்ன பண்ணார், இருந்தார். இப்ப நெருக்கடியான நேரங்களில தேவையற்ற வதந்திகளுக்கும் விவாதங்களுக்கும் இடம் கொடுக்காமல் நெகேமியா உறுதியாக இருந்தார். இப்ப நெகேமியா கவர்னர், அதிகாரம் இருக்கு, ராஜாவுடைய அனுமதி இருக்கு, ஆனா அவருடைய அதிகாரத்தை பயன்படுத்தல. மக்களோட மக்களா வேலை செஞ்சாரு. அவருக்கான சம்பளத்தை அவர் வாங்கல. 3 நாள் காத்திருந்து ஆய்வு செஞ்சு என்னென்ன தேவைங்கிறத எப்படி செய்யணுங்கிறத திட்டமிட்டார். பின்பு என்ன பண்ணார், அதுக்கு தேவையான வளங்களை முன்கூட்டியே அனுமதி பெற்று வாங்கி வந்திருந்தார். மூன்றாவதாக அதிகார பகிர்வு கொடுத்து அவர்களுடைய வீடுகளுக்கு அருகிலேயே அந்த வேலைகளை செய்வதற்கு அவர்களிடம் கேட்டுக்கொண்டார். இப்ப வேலைகளை ஆரம்பிக்கும் போது சூழ்நிலைகள் சாதகமா இருந்துச்சுன்னு நினைக்கிறீங்களா? நெகேமியாக்கு ஆட்கள் சப்போர்ட் இருக்கு, அதிகாரம் இருக்கு, அதனால வேலை செஞ்சிடலாமா? திருப்பி பாருங்களேன், நெகேமியா 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 3 மற்றும் 9 நம்ம வாசிக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா, மதில் சுவர் கட்டுவதற்கு முன்பாகவும் எதிர்ப்பு இருந்துச்சு, பாதி கட்டின போதும் எதிர்ப்பு இருந்துச்சு, முடிக்கிற நிலையிலும் எதிர்ப்பு இருந்திருக்கு. அப்ப எதிரிகளா இருந்தக்கூடிய சன்பலாத், தொபியா, கேசேம் போன்ற அவர்கள் சமாதானம் பேசுகிறோம் என்ற பெயர்ல ஓனோ சமவெளியில ஒரு கிராமத்துக்கு வரும்போது 4 முறை நெகேமியாவை அழைக்கிறாங்க, வாங்க சில காரியங்கள் பேச வேண்டியது இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப நெகேமியா ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டாரு, தன்னை திசை திருப்பவும் கொல்லவும் திட்டமிடப்படுகிறது என்பதை அறிந்து
அவர் போக மறுத்து ஒரு தூதனை அனுப்பி தேவையற்ற கூட்டங்களை பேச்சுவார்த்தைகளை தவிர்த்து தன்னுடைய இலக்கிலிருந்து தன்னுடைய கவனத்தை சிதறாமல் நேரத்தை மிச்சப்படுத்தினார். ஒருவேளை அவங்க கிட்ட பேச்சுவார்த்தைக்கு போயிருந்தா நெகேமியாவோட நிலைமையை யோசிச்சு பாருங்க. செருபாபேல் வந்த உடனே ஆலயம் கட்டுற பணி ஆரம்பிச்சிட்டாரா? எவ்வளவு நாள் தாமதப்படுத்தினாங்க? எவ்வளவு ஆண்டுகள் தாமதப்படுத்தினாங்க? எனக்கு தெரிஞ்சு 20 ஆண்டுகள் கிட்ட தடை செஞ்சிருந்தாங்க. அவங்க என்ன பண்ண முடியல, ஆலயத்தை கட்ட முடியல. அப்ப நெகேமியா அவருடைய ஞானத்தை பாருங்களேன். அவர் தனக்கான இலக்குல தெளிவா இருந்ததுனால கவன சிதறலுக்கு ஏதுவான அந்த சூழ்நிலைகளுக்கு, தேவையற்ற பேச்சுகளுக்கு அவர் இடமளிக்காமல் தவிர்க்கக்கூடியவரா இருந்தார். சரி, ஓகே. இறுதியாக நெருக்கடி கால மேலாண்மை, கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட், நெருக்கடி கால மேலாண்மை. ஓகே, திடீர் சவால்கள் வரும்போது வேலையை நிறுத்தாமல் மாற்று திட்டத்தை உருவாக்குவது கால மேலாண்மையின் மிக முக்கியமான அம்சம். இப்ப எதிரிகள் இருக்கிறாங்கன்னு தெரியும். யாருக்கு? நெகேமியாக்கு. பேச்சுவார்த்தை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறானுங்க. இவரும் 4 முறை பதில் கொடுத்துட்டே இருக்கிறாரு. அவங்க விடுவாங்க நினைச்சீங்களா? அவங்களுக்கு என்ன, அவங்களுடைய நோக்கம் என்ன? இதை எப்படியாவது தடை செய்யணும், எப்படியாவது ஸ்டாப் பண்ணணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி செருபாபேலுடைய நாட்கள்ல சக்சஸ் பண்ணானுங்க. 20 ஆண்டு காலம் தள்ளி போட்டானுங்க. நெகேமியாவுடைய நாட்கள்ல என்ன பண்ணணும்? அதையே செயல்படுத்த முயற்சி பண்றாங்க. அப்ப எதிரிகள் எருசலேமின் மீது திடீர் தாக்குதல் நடத்த திட்டமிட்டு நெகேமியா வேலையை நிறுத்தும்படியாக அவர்கள் முயற்சி செய்யும் போது நெகேமியா வேலையை நிறுத்தி விடவில்லை. அதற்கு பதிலாக ஜனங்களை 2 குழுக்களாக பிரித்து பாதி பேர் வேலை செய்யவும் மீதி பேர் ஈட்டிகளையும் கேடயங்களையும் பிடித்து காவல் செய்யவும் வைத்தார். வேலை செய்தவர்களும் கூட ஒரு கையில ஆயுதங்களை தரித்திருந்தனர். நெகேமியா 4 அதிகாரம் வசனங்கள் 16, 17 வாசிங்க. இப்ப நெகேமியா நெருக்கடி காலத்துல அந்த டைம் மேனேஜ்மெண்ட்டை பக்காவா ஹேண்டில் பண்ணியிருக்கிறாருங்க. ஏன்? சுற்றி எதிரிகள் இருக்காங்க, தடை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகளை எதிர்பார்த்து காத்திருக்கிறாங்க. ஏற்கனவே தடைகளை ஏற்படுத்தி காலதாமதம் பண்ணியிருக்கிறாங்க. ஆனா நெகேமியா குறைந்த நாட்கள் அந்த பணியை முடித்து விட்டு மீண்டுமாக அவருடைய வேலைக்கு போக வேண்டி இருக்கிறதுனால அவர் இந்த வரும் சவால்களை அவர் சிறந்த திட்டமிடுதல் மூலமாக 2 குழுக்களாக பிரித்து பாதி பேர் வேலை செய்யவும் மீதி பேர் ஈட்டியும் கேடைகளையும் பிடித்து கொண்டு காவல் செய்யும்படியா வைத்தார். அப்போ ஒரு குழு வேலை செஞ்சுட்டு இருக்கு, ஒரு குழு பாதுகாப்புக்காக நின்று கொண்டே இருக்கு. ஒருவேளை போருக்கு வந்தாங்கன்னா என்ன பண்ணலாம்? எதிர்த்து செயல்படலாம். வேலை செய்யறதும் கூட ஒரு கையில வேலையும் ஒரு கையில ஆயுதத்தையும் வச்சுட்டு வேலை செஞ்சிருக்காங்க. எப்படிப்பட்ட சூழ்நிலையில அந்த டைமை மேனேஜ் பண்ணி அவர் துரிதமா செயல்பட்டு அந்த வேலையை 52 நாள்ல முடிச்சிருக்காருன்னு நீங்க யோசிச்சு பாருங்க. பாதுகாப்பு மற்றும் வேலை இரண்டையுமே அவர் சமநிலைப்படுத்தியதுனால ஆபத்தான சூழ்நிலையிலும் கூட அந்த கட்டுமானப்படி நிற்கவும் இல்லை, அதனுடைய வேகம் குறையவும் இல்லை. சிறந்த வகையில் 52 நாள்ல முடிச்சாரா? அப்ப பாதுகாப்பு மற்றும் வேலை இரண்டையுமே சமநிலைப்படுத்தி நெகேமியா ஒரு ஆபத்தான சூழ்நிலையில வேகமும் குறையாமல் விரைவாகவும் அந்த பணியை செய்து 52 நாள் என்ன பண்ணாருங்க? முடித்தார் என்று பார்க்கிறோம். அப்ப நெகேமியா திட்டமிடுதலுக்கு முன்னுரிமை அளித்தார். நெகேமியா மக்களை சரியாக இணைத்தார். நெகேமியா சவால்களை முன்கூட்டியே யூகித்து அதை சரியான விதத்தில் கையாண்டார். சவால்களை உங்களுக்கு கெஸ் பண்ண தெரியணும். எங்க பிரச்சனை, எப்படி பிரச்சனை, எப்போ வரும் பிரச்சனைங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்ப சபை சிறந்த அஸ்திபாரம் விட்டு நிலைத்திருக்கும் போது சபைக்கு பிரச்சனை வருமா இல்ல சாதகமான சூழ்நிலையே தொடருமா? அப்ப நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமா உபதேசங்களை போதிக்கிறீர்களோ, எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த உபதேசத்துக்கு கீழ்ப்படியமாக வலியுறுத்தீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவாக பிரச்சனைகள் சோதனைகள் உங்களுக்கு எதிர்கொள்ளும். நீங்க நிலைத்திருக்கிறீர்களா இல்லையாங்கிறது ஆண்டவர் பார்க்கக்கூடியவரா இருக்கிறார். புரியுதுங்களா? அப்ப இந்த சபைக்கு தேவையான சிறந்த அஸ்திபாரத்தை வேத வசனங்களின் மூலமாக போதனைகள் மூலமாக அடித்தளம் இடப்பட்டிருக்கிறது. புயல் வரலாம், காற்று வரலாம், சோதனைகள் வரலாம். ஆனால் அதன் மத்தியிலும் கிறிஸ்துவின் மீது இந்த சபையானது கட்டப்பட்டிருக்கும் போது அது நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு சபையாக இருக்கும். 1 கொரிந்தியர் 3 அதிகாரம் வசனங்கள் 10 வரைக்கும் நீங்க வாசிச்சு பாருங்க. இந்த கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திர ஐக்கியத்துக்கும் இங்க தலைவர்களாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்குமே அவர்களுக்கு ஒரு பணி இருக்கிறது. அவர்கள் புத்தியுள்ள சிற்பாசாரிய போல நீங்கள் அஸ்திபாரம் இடுவதற்கு அறிந்த நபர்களாக இருக்க வேண்டும். கரெக்டுங்களா? நான் என்ன சொல்றேன், நெகேமியாக்கு அந்த ஜனங்கள் ஒத்துழைப்பு தரல, என்ன 52 நாள் முடிச்சிருப்பாருங்க.
அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த ஜனங்களை ஒருங்கிணைச்சாரு. அவங்கள மிரட்டியா 52 நாள்ல வேலை வாங்கினாரு. அவங்களோட கூட துணியும் கூட கழட்டுறதுக்கு நேரம் இல்லாம சம்பளம் கூட வாங்காம வேலை செஞ்சாருங்க. இங்க இருக்கிற உங்க தலைவர்களா இருக்கிற தலைமைத்துவத்துல ஏற்படுத்தப்பட்டிருக்கிற அல்லது ஏற்பட போகிற உங்களை பார்த்து நான் சொல்ல விரும்புகிறது ஒண்ணுதான். உங்களுக்கு தேவனுடைய கிருபையின்படி நீங்கள் ஒரு புத்தியுள்ள சிற்பாசாரிய போல அஸ்திபாரம் விட வேண்டும். உங்களுக்கான பொறுப்புகளை உணர்ந்து உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில, சமுதாய வாழ்க்கையில நீங்கள் அஸ்திபாரம் இடுகிற நபர்களாக இருக்க வேண்டும். தலைமைத்துவத்தில் இருக்கிற நீங்கள் ஒவ்வொருவருமே புத்தியுள்ள சிற்பாசாரிகள் போல கிறிஸ்துவின் மீது அஸ்திபாரம் போட வேண்டும். நீங்கள் அந்த அஸ்திபாரம் இடும்போது நீங்கள் அதை பொன்னினாலேயா, வெள்ளினாலேயா, இல்ல கல்லுனாலேயா, மரத்தினாலேயா, புல்லுனாலேயா, வைக்கோல்னாலேயா, எதனால செய்கிறீங்கன்னு உங்களுக்கு தெரியணும். ஏன்னா அக்னி அதை பரிசோதிக்கும். நீங்கள் உங்களுடைய பொறுப்புகளை ஒரு சிறந்த தலைவராக முன் வந்து நிறைவேற்றுகிறீர்களா இல்லையாங்கிறது அக்னி பரிசோதிக்குங்க. அப்ப உங்களுடைய பொறுப்புகளை நீங்கள் உணர்ந்து நெகேமியா எப்படி சிறந்த திட்டமிட்டு மக்களை ஒருங்கிணைத்து சவால்களை முன்கூட்டியே யோசித்து மனிதர்களால் சாத்தியமில்லை என்று கருதப்பட்ட காரியங்களை எதிரிகளை வியக்கும்படி 52 நாளில அதை கட்டி முடித்து ஒரு மாபெரும் ஒரு சரித்திரத்தினுடைய ஒரு முக்கியமான ஒரு நபரா நெகேமியா மாறிட்டாருங்க. இங்க இருக்கிற தலைவர்களை பார்த்து அல்லது தலைமைத்துவத்தை விரும்புகிற தலைமைத்துவத்தை மேம்படுத்திக் கொள்ளுகிற விருப்பமுடையவர்களை பார்த்து நான் சொல்ல விரும்புகிறது ஒண்ணுதான். நீங்களும் மனிதர்களால் சாத்தியமில்லை என்று எண்ணுகிற காரியத்தை தேவனுடைய கிருபையினால் கிறிஸ்துவின் மீது அஸ்திபாரமிட்டு உங்களுடைய வேலைப்பாடானது அக்னியினால் பரிசோதிக்கப்பட்டு அந்த வேலைப்பாடானது வெளிப்படும் என்பதை உணர்ந்து சிறந்த பணிகளை தேவனே உங்களுக்கு கிருபையா இருந்து செயல்படுவதற்கு உதவி செய்து எதிரிகளை வியக்கும்படி நீங்கள் செய்வதற்கு உங்களை ஒவ்வொருவரும் என்ன பண்றேன், உற்சாகப்படுத்துகிறேன். அப்ப தேவன் உங்களை தலைமைத்துவத்துல அவரை போல செயல்பட வேண்டும் என்பதை விரும்பி அந்த தலைமைத்துவத்தை போதித்தது மாத்திரமல்லாமல் செயல்படுத்தியும் காண்பித்து அந்த ஊழியக்காரராக ஒரு பணிவையை செய்கிற ஒரு நபராக தன்னை முற்றிலுமாக தாழ்த்தி பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றி இந்த சபையாகிய அவருடைய சரீரமாகிய சபை உருவாவதற்கு கிறிஸ்து ஒரு காரணமாக இருந்தார். ஓகேங்களா? இப்ப நெகேமியா அந்த நாட்கள்ல மதில் சுவரை கட்டினார். இப்ப நீங்க யாரு? நீங்கள் தேவனுடைய ஆலயம். உங்களுடைய ஆலயம் கிறிஸ்துவின் மீது நீங்கள் தேவனுடைய ஆவியினால் கட்டப்படும் போது நீங்கள் கிறிஸ்துவுக்கென்று கிறிஸ்துவை போல ஒரு தலைமைத்துவத்தை சிறந்த வகையில செயல்படுத்துகிற நபர்களாக வாழ வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. அப்ப நீங்கள் எந்த பொருட்களினால் அந்த வேலையை செய்கிறீர்கள், எப்படி ஒரு புத்தியுள்ள சிற்பாசாரியை போல செய்கிறீர்களாங்கிறத நீங்களே என்ன பண்ணணும், சுய பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும். ஒருவங்க கிறிஸ்துவ அண்டையில் வருவதற்கு நீங்க காரணமா இருக்கணுமே தவிர கிறிஸ்துவை விட்டு போவதற்கு எந்த ஒரு வகையிலும் காரணமா இருந்துடக்கூடாது. தேவனிடத்தில் வருவதற்கு தாங்க கிறிஸ்து தம்மையே ஒப்பு கொடுத்தாரு. கரெக்டுங்களா? அப்ப கிறிஸ்துவனிடத்தில் வருவதற்கு நீங்கள் ஒரு சிறந்த தலைமைத்துவத்தை செயல்படுத்தணும். அதுக்காக உங்களை எவ்வளவு தாழ்த்த முடியுமோ தாழ்த்தணும். கிறிஸ்து தன்னுடைய ஜீவனையே கொடுத்தார். நீங்களும் அவரை போல சிறந்த தலைவர்களாக இருப்பீர்களானால் உங்களுடைய ஜீவனையே ஒப்பு கொடுத்து கிறிஸ்துவனிடத்தில் ஒருவர் வருவதற்கு நீங்கள் காரணமாக இருக்க வேண்டுமே தவிர கிறிஸ்துவை விட்டு போவதற்கு நீங்கள் எந்த வகையில என்ன பண்ணிடக்கூடாது, காரணமாக இருந்துவிடக் கூடாது. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாது இருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். அப்ப கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையில அங்கம் வகிக்கிற ஒவ்வொருவருமே முக்கியமானவங்க தான். அந்த ஒவ்வொருவருமே தேவன் தந்த கிருபையினால அந்த சபைக்கு பிரயோஜனம் உள்ள பாத்திரங்களாக இருக்கிறாங்க. ஒவ்வொருவரையுமே நம்ம மேன்மையா எண்ணணும். அப்படி மேன்மையா கருதி அவர்கள் தேவனுடைய காரியங்களில இன்னும் பரிசுத்தமா இருந்து தேவனுடைய அந்த காரியங்களில இன்னும் மேம்படுவதற்கு ஒவ்வொருவரும் உதவிகரமாக இருக்க வேண்டுமே தவிர எந்த ஒரு காரியத்திலும் அவர்கள் தேவனை விட்டு போவதற்கோ அல்லது அவங்களுடைய செயல்களில் அவர்கள் சோர்வடைவதற்கோ நம் காரணமாக தலைவர்கள் இருந்து விடக்கூடாது. இப்ப நெகேமியாவுடைய வாழ்க்கையில இருந்து நம்ம இந்த 5 காரியங்களை இன்னைக்கு கற்றுக்கொண்டோம். என்னெல்லாம் கற்றுக்கொண்டோம்? முன்கூட்டியே அவர் திட்டமிட்டு தகவல் சேகரித்து அவர் சோதித்தார் என்று பார்க்கிறோம். இரண்டாவதாக பார்க்கிறோம், தன்னுடைய வேலைக்கு தேவையான வளங்களை அவர் முன்கூட்டியே தயார் செய்து வைத்தார் என்று பார்க்கிறோம். மூன்றாவதாக பார்க்கிறோம், வேலைகளை
பகிர்ந்து தந்தார் என்று பார்க்கிறோம். நான்காவதாக தன்னுடைய இலக்குல அவர் கவனச்சிதறல்களுக்கு இடமளிக்காமல் தெளிவாய் இருந்தார்னு பார்க்கிறோம். ஐந்தாவதாக நெருக்கடி காலங்களிலும் கூட அவர் அந்த டைம் மேனேஜ்மெண்ட்டை சிறந்த வகையில கையாண்டார் என்று பார்க்கிறோம். அப்ப இப்படிப்பட்ட நெகேமியாவை போல நீங்கள் ஒவ்வொரு தலைவர்களும் உருவாகி கிறிஸ்துவை பிரதிபலித்து உடைய தலைமைத்துவத்தை மேம்படுத்தி கொள்ளும்படியாக உங்களை அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு கூட வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை உங்களுக்கு ஆசீர்வதித்து தருவார். தேங்க்யூ. பிரைஸ் தி லார்ட்.